வணக்கம், நான் உங்க விஜி. வெல்கம் டு விஜி குக்ஸ். இன்னைக்கு நாம மட்டன் பிரியாணி ஸ்டைல்ல மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் பிரியாணி ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. அதுக்கு முதல்ல குக்கர்ல 100 ml ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், புதினா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி கலர் மாற வரைக்கும் வதக்கி விடுங்க. இதோட இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை ஆட் பண்ணி வதக்கி தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்க உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பவுமே நாம சமைக்கும் போது கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அரை கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டையும் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்சியில நைஸா அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி தக்காளி மசிஞ்சதும் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததும் கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் மஷ்ரூமோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ சில்லி பவுடர், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 1 பார்ட் ரெசிபி கூட. ஒரு 15 நிமிஷத்துல நல்ல மணக்க மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கினதும் கால்படி உலக்குல 2 காப்படி தண்ணீர் சேர்க்கிறேங்க. நான் காப்படி உலக்குல பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதே மெஷர்மெண்ட்ல நீங்க செஞ்சீங்கன்னா 5 பேர் தாராளமா சாப்பிடலாங்க. ஜீரக சம்பா ரைஸ் நான் 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேங்க. தண்ணீர் கொதி வந்ததும் நாம ஊற வச்ச பிரியாணி ரைஸை ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. நான் மட்டன் பிரியாணி ஸ்டைல்ல செய்யறதுனால ஜீரக சம்பா ரைஸ் ஆட் பண்றேங்க. இந்த ரைஸ் சின்னதா இருக்கிறதுனால உடையாது. இல்ல உங்களுக்கு பாசுமதி ரைஸ் ப்ரிஃபேர் பண்ணீங்கன்னா அதே கூட நீங்க எடுத்துக்கலாம். ரைஸ் பாதி வெந்ததும் குக்கரை விசில் போடாம மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வைங்க. இப்போ நீங்க குக்கரை திறந்தீங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் மேல வந்திருக்குங்க. எல்லா பக்கமும் வாட்டர் நல்லா ஸ்ப்ரெட் ஆற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் ஏன் சேர்க்கிறோம்னா பிரியாணி நல்ல ஃபிளேவரா இருக்குங்க. குக்கரை மூடி விசில் போட்டு 10 நிமிஷம் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. பிரஷர் போனதும் திறந்து சூடா சர்வ் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.